இன்னைக்கு வந்து நம்ம டூ சம் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இது வந்து டூ சம்ன்றது ஒரு அல்காரிதம் ப்ராப்ளம். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதமில் லீட் கோடில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். பட் இதுவே நம்மளுக்கு பெரிய விஷயமா இருக்கும் சால்வ் பண்ணுறது. ஸோ இதை நம்ம எப்படி ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, நம்ம இந்த ஒரு கொஷின் சால்வ் பண்ணாலே நிறைய கொஷினுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொஷின்னா, ஒரு ஒரு அரே இருக்கும். அரேனா என்ன? ஒரு பாக்ஸு, அதில் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, அதான் அரே. ஓகேவா? இது எந்த நம்பர்னா இருக்கட்டும். ஸோ அவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ஜஸ்ட் பசில் மாதிரி தான் நம்மளுக்கு. ஓகேவா? இது ஒரு நம்பர் எக்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா டூ சம்னா எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் இந்த நம்பர் வரும்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்கே இங்கே இது பாக்ஸு, எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ்ன்ற நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது அவுட்புட் தரணும். எந்த ஓகேவா? நெக்ஸ்ட் ஓகே, இது என்னன்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு பாக்ஸ் கொடுத்தோம்னா அது உள்ள என்ன இருக்குன்னே தெரியாது. ஓகேவா? ஸோ அது மாதிரி தான் அரேனாலே வந்து நம்மளுக்கு எந்த நம்பர் எங்கே இருக்குன்ட்டு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். நம்ம வந்து நம்ம பார்க்கறதுனால வந்து பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். அது அது கிடையாது. பட் இங்கே என்னன்னா அரே நம்மளால பார்க்க முடியாத பாக்ஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கோங்க. எதை எப்படி வந்து நம்ம வந்து இந்த டார்கெட்டை எடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு யோசிங்க. எப்படி பண்ணலான்னா, ரெண்டு நம்பரை நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி இது வருதா செக் பண்ணணும். ஓகேவா? வரல அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பர் இதுவும் இதுவும் ஆட் பண்ணணும். வருதா பார்க்கணும். இல்லை வரலன்னா நெக்ஸ்ட்டு இந்த இந்த ரெண்டு நம்பர், ஓகே, இந்த இந்த ரெண்டு நம்பர், ஓகே, செக் பண்ணும். வரலையா அது விட்டுட்டு இது இது. ஸோ இந்த மாதிரி லைனாக நாலுத்தையும் செக் பண்ணிட்டு வரல அப்படின்னா ஃபஸ்ட்டை விட்டுட்டு செகண்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். இது இது. ஸோ இது ரெண்டும். நெக்ஸ்ட்டு இது இது. நெக்ஸ்ட்டு இது இது. இது மாதிரி எல்லாத்துக்கும் எல்லா பாசிபிலிட்டியும் நம்ம செக் பண்ணிடணும். ஸோ எல்லா பாசிபிலிட்டியும் செக் பண்ணால் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கா? இருந்தால் நம்ம அங்கேயே அல்காரிதமை ஸ்டார்ட் பண்ணி எங்கே இருக்கோ, இங்கே இருக்குன்னா அந்த ரெண்டு ரெண்டு இண்டெக்ஸ், அதாவது அந்த ரெண்டு வேல்யூ மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். இந்த இண்டெக்ஸ் மட்டும். ஓகே, ஸோ இதுக்கு கன்ஃபார்ம் சொல்யூஷன் இருக்கு. இந்த அல்காரிதம் சொல்யூஷன் இருக்கு இந்த மெத்தடில். ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டி இது மாதிரி இதுக்கு பேர் என்னன்னா ப்ரூட் ஃபோர்ஸ். ப்ரூட் ஃபோர்ஸ்னா நம்ம வந்து சொல்யூஷன் வர வைக்கிறோம். எல்லா பாசிபிலிட்டியும் கன்சிடர் பண்ணி அதில் நம்ம சொல்யூஷன் வர வைக்கிறோம். ஓகே, ஸோ இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு வாட்டியும் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுறதுனால ப்ரூட் ஃபோர்ஸ்க்கு மேக்ஸிமம் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ நம்ம இங்கிருந்து இதுன்னு செக் பண்ணுறதுனால இதுக்கு வந்து ரெண்டு லூப் போடணும். நம்ம அல்காரிதம் ரைட் பண்ணும்போது இதுக்கு ஒரு ரெண்டு லூப் போடுறதுனால இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும்னா O(n)² வரும். ஸோ நம்மளுக்கு O(n)² நம்ம அஃபோர்ட் பண்ண முடியாது எவ்ரி டைம். நம்ம ப்ராப்ளமே அதுதான். சொல்யூஷன் சால்வ் பண்ணணும், பட் நம்மளுக்கு கம்மி டைமில் சால்வ் பண்ணணும். ஸோ இது வந்து எப்படி அல்காரிதமாக எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரூட் ஃபோர்ஸை ஃபார் ஐ, நான் சூடோ கோட் போடுறேன் இப்போதைக்கு. ஐ வந்து 0லேருந்து ஃபஸ்ட்டு லூப்பில் n -1, அதாவது இங்கே எப்பவுமே வந்து அரேல வந்து 0 1 2 3 up to 4. இங்கே 5 இருந்தாலும் n-1 4க்கு முடியும். ஸோ அப் டு n-1 போயிட்டு நெக்ஸ்ட் லூப்ல ஃபார் j equal to I.
to n minus 1. இது கரெக்டா? For I equal to 1, for j equal to j to n minus 1. ஓகே. ஸோ இது என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வாட்டியும் செக் பண்ணணும். if array of I equal to array of j, அதாவது சாரி array of I plus array of okay, array of I plus array of j equal to target. இந்த equal to என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா ட்ரூவா ஃபால்ஸா ரிட்டர்ன் பண்ணணும். ட்ரூவா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து ரிட்டர்ன் I, j நம்மளுக்கு இண்டெக்ஸ் கிடைச்சிடும். ஸோ இது வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன். ஸோ இதுதான் நம்ம அல்காரிதமா பார்த்தோம். பட் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்மளுக்கு கம்மி டைம் சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ ON² முடியாதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஐ மீன் முடியும், பட் நம்ம அஃபோர்ட் பண்ண முடியாது ON². இந்த பசில ON² டைம் ரொம்ப டைம் ஆகுது. இது ஒவ்வொரு வாட்டியும் ON² நம்ம அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ இதை விட கம்மி டைம் எப்படி அஃபோர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ON²லேருந்து கம்மி டைம் என்னன்னா O1 or ON or O log n. இந்த 3 டைம்ல நம்மளால சால்வ் பண்ண முடிஞ்சா இது ரொம்ப ஆப்டிமல். இதுக்கு அதை விட கொஞ்சம் கம்மி O log n, நெக்ஸ்ட் கம்மி ON. ஸோ இது மூணுத்துலேயே பாசிபிள் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ O1 என்னன்னா நம்ம பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் எடுத்த செகண்டே வந்து நம்ம இந்த 2 நம்பர் தான் கண்டுபிடிக்கிறோம். ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸை கொடுத்துட்டு அதை இந்த 2 நம்பரை ஆட் பண்ண டார்கெட் வரும் நம்மளால சொல்ல முடியாது. we are not doing magic. ஸோ O1 பாசிபிள் கிடையாது. ஸோ O log nனாலும் நீங்க கண்டிப்பா வந்து கம்பேர் பண்ணணும். எல்லா நம்பரும் கன்ஃபார்ம் அக்சஸ் பண்ணாதான் உங்களுக்கு worst கேஸ்ல கண்டிப்பா கிடைக்கும். ஸோ பாதி எலமெண்ட்டை மட்டும் பார்த்துட்டு சொல்ல முடியாது. ஸோ O log n ஆல்சோ நாட் பாசிபிள். ஸோ நம்ம வந்து ONக்கு தான் வந்து ட்ரை பண்ணணும். ONன்னா என்னன்னா நம்ம ஒன்ஸ் எல்லா ONன்னா ஒரு வாட்டி நம்ம ஸ்கேன் பண்ணிட்டோம். ஸ்கேன் பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் வர வைக்கணும். அதுதான் வந்து ON டைம் காம்ப்ளெக்சிட்டியில். ஓகே. ஸோ இப்போ இந்த ON எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்ப்போம். ஓகே. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வாட்டி ஸ்கேன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸில் பார்த்துக்கோங்க. ப்ரூட் ஃபோர்ஸ் அல்காரிதத்தில் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கேன் பண்ணுறோம். இது சம்திங் இது ரெண்டும் ஆட் பண்ணால் டார்கெட் வருதான்னு செக் பண்ணுறோம். செக் பண்ணிவிட்டு இப்போ சப்போஸ் இங்கே 4, 5, 6, 7 இது ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ்னு வச்சுக்கோங்க. டார்கெட் வந்து எனக்கு 11. ஓகே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம் 4ம் 5ம் ஈக்குவல் டு 11 இல்லை. 9 வருது. ஸோ இல்லை, சாரி 9 இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 4ம் 6ம் நம்ம ட்ரை பண்ணுறோம் ஈக்குவல் டு 10. 11 இல்லை. ஆனால் இங்கே ஒரு இடத்துல மிஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் 5 இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 5 இந்த இடத்துல இருக்குது. 5ம் 6ம் ஆட் பண்ணால் 11 வருது. ஆனால் அதை நம்ம இக்னோர் பண்ணுறோம் அந்த ஃபேக்டை. பிகாஸ் நம்ம ஸ்டோர் பண்ணல, எந்த இன்ஃபர்மேஷனுமே ஸ்டோர் பண்ணல. நம்மளுக்கு இங்கே 5 இருக்கா நம்ம செக் பண்ணிட்டு மறந்துட்டு போயிட்டோம். தட் இஸ் வெரி பிக் மிஸ்டேக். ஸோ நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணால் நம்மளால கம்மி டைமில் சால்வ் பண்ண முடியும் ப்ராப்ளம். ஸோ அதுக்கு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்னன்னா ஒரு ஸ்டோரேஜோட ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ நல்லா ஞாபகம் வச்சு, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை டைம் காம்ப்ளெக்சிட்டி கம்மியாக பண்ணணும்னா மோஸ்ட் ஆஃப் த திங்க்கு எது யூஸ் ஆகும்னா ஹேஷ் மேப். ஓகே. ஹேஷ் மேப் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேஷ் மேப்னா என்னன்னா இது வந்து ஒரு ON டேட்டா ஸ்ட்ரக்சர். அதாவது ஒரு விஷயம் வந்து இங்கே பார்த்தாச்சு, அதை நம்ம ஸ்டோர் பண்ணுறது. இண்டெக்ஸ் இருக்கும்,
நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி ஹேஷ். ஸோ இப்போ எனக்கு வந்து சம்திங் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ரோல் நம்பர் கொடுக்குற மாதிரி தான். ரோல் நம்பர்னா மொத்த டீட்டெயிலும் வந்துடும். ஸோ ரோல் நம்பர் 50 அப்படின்னு சொல்லிட்டா ஸோ 50க்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ நம்ம ரெண்டு லூப்பை ஒரு லூப்பாக கன்வெர்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஸ்கேனில் எல்லாம் கண்டுபிடிச்சிடும். எல்லாம் வந்து எங்கெங்க நம்பர் இருக்குன்னு பார்த்துக்கணும். செகண்ட் ஸ்கேனில் இருந்த நம்பரை இண்டெக்ஸ் போடணும், ரோல் நம்பர் கொடுக்கணும் ஒவ்வொரு இதுக்கும். ஸோ அப்படி கொடுத்தா ஃபஸ்ட்டு லூப் போகிறப்பவே வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுக்கு இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இது பாருங்க, இது ஒரு மிஸ்ட்ரி அரே. டார்கெட் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை இது ரெண்டும் பார்த்துட்டு டார்கெட்டுக்கு இல்லை அப்படின்னா நான் ஏற்கனவே பார்த்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்படி சாரி, ஸோ இப்போ வந்து இப்படி அக்சஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இது வந்து என்ன பண்ணலாம்னா, ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன நம்பர் இருக்குது அதுன்ட்டு போய் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே என்ன நம்பர் இருக்குன்னா, சப்போஸ் 9 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 9 எனக்கு என்ன தேவை, டார்கெட் என்ன தேவைன்னா 10. அப்போ வந்து என்ன ஸ்டோர் பண்ணலாம்னா 10 மைனஸ் 9 என்ன ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ இது நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இண்டெக்ஸ் ஒன்ல எனக்கு 1 இருக்கு. ஓகே, ஜஸ்ட் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து 3 இருக்கு. ஸோ டார்கெட் 10 மைனஸ் 3 வந்து 7. 10 மைனஸ் 3 வந்து 7. ஸோ இண்டெக்ஸ் 2ல 7 இருக்கு. இண்டெக்ஸ் 3ல டார்கெட் வந்து 11 வச்சுக்கோங்க. இண்டெக்ஸ் 3ல 10 இருக்கு. ஸோ 11 மைனஸ் 10 ஈக்குவல் டு 1. 1க்கு வந்து நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கு, இங்கே 1 ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோங்க. ஸோ ஸ்டோர் பண்ண நம்பர் இருக்கு, நம்ம இந்த 1 இருக்குன்னும் போது ஸோ இந்த ரெண்டு நம்பரை ஜஸ்ட் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம், ரெண்டு இண்டெக்ஸை. ஸோ இதுதான் வந்து சொல்யூஷன் இந்த ப்ராப்ளத்துக்கு. ஸோ கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், பட்டு இதுதான் வந்து ப்ராப்ளம் சொல்யூஷன். ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணுறது தான் வந்து நம்மளுக்கு வேலை. ஸோ தட்ஸ் இட்.